ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, மஷ்ரூம் மசாலா, தக்காளி சாதம். ஸோ இன்றைக்கி என்ன திடீர்னு மஷ்ரூம்னா பாப்பா தம்பிக்கெலாம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. சரி அவங்க வாய்க்கு எதுவுமே பிடிக்கல, சாப்பிடாமே இருக்காங்கன்னு சொல்லிட்டு சரி மஷ்ரூம் வாங்கிட்டு வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். லஞ்சுக்கு லைட்டாக அவங்களுக்கு மட்டும் ஒரு 4 மஷ்ரூம் எடுத்து கட் பண்ணி பெப்பர் சால்ட் மட்டும் போட்டேன். நைட்டுக்கு பேலன்ஸ் இருக்க மஷ்ரூம் கிரேவியும் சப்பாத்தியும் செஞ்சிடலான்னு வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சுடுறதெல்லாம் என்னமோ ஈஸி தாங்க. ஆனால் இவங்ககிட்டேருந்து இந்த இந்த மாவை காப்பாற்றி சப்பாத்தி சுடுறது தாங்க கஷ்டம். இப்போ பாருங்க, நான் மாவு செய்கிறேன்னு தெரியாத வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க. இப்போ நான் பிசைஞ்சிட்டு இருக்கேன்னு வந்துட்டாங்க. அப்படியே பெருசு பெருசாக வேணும்னு கேட்பாங்க, மொத்தமாகவே கேட்பாங்க. மாவை கொடுத்தா பத்தாது, பூரி கட்டை தேய்க்கிறது கொடுக்கணும். பாருங்க, பாப்பா போனோடனே தம்பி வந்துட்டாரு, கொடுப்பேன். இப்போ அடுத்தது வருவாங்க, இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு. இங்கே வர்றதுக்குள்ளே தேய்ச்சி முடிச்சிடணுங்க. இல்லைன்னா மாவு நமக்கு சப்பாத்தி சுடுறதுக்கெல்லாம் மாவு இருக்காது. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி தான் நடக்குமா? ஒரு வழியாக இதுக்கு மேலே வந்தீங்கன்னா அடிதான் விழுகும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாச்சு. அப்புறம் அவங்க போயிட்டாங்க. நம்ம சப்பாத்தி தேய்ச்சிட்டு இருக்கோமா, இப்போ மாவு வாங்கிட்டு போயிட்டாங்களா, கட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. நான் தேய்ச்சிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கொஞ்ச நேரம் சமாதானப்படுத்தணுங்க. அதுக்கப்புறம் புசு புசுன்னு சப்பாத்தி ரெடி ஆனதுக்கப்புறம் போட்டு அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தாச்சு. ஆனால் ரொம்ப காரமாக இருக்கும்னு சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டேங்க. பட் அவங்களுக்கு தான் காரம் நம்ம சாப்பிட்டு பார்க்கையில நல்லா தான் இருந்தது உண்மையாலுமே டேஸ்ட்.